இன்றைக்கி வந்து பாவ் பஜ்ஜி பண்ண போகிறோம். ஆமாம், சண்டே ஸ்பெஷல். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாருமே பாவ் பஜ்ஜினா எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவா பசங்க. அதனால் இது பண்ணலாம்னு வச்சு. இது வந்து மசாலா பண்ணி வச்சுப்பேன். மசாலா பண்ணிவிட்டு அந்த பாவை வந்து இந்த பண்ணை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது. அதுக்கு வந்து 2 பாவு வாங்கி வச்சுருக்கேன். மசாலா எப்படி பண்ணணும்னா, நம்ம எந்த ஆக்சுவலாக என்ன காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறதுனால என்ன காய் போட்டிருக்கோன்னு தெரியாது யாருக்குமே. ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நல்ல ஒரு பட்டாணி, குடமிளகா, தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த காய்கறிலாம் ஒரு 1/2 கிலோ அப்படின்னா தக்காளி வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 1/4 கிலோக்கு மேலே வச்சுருக்கேன். அந்த மாதிரி அது தக்காளி, அப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், அந்த பீட்ரூட் வந்து கொஞ்சமாக வச்சுருப்பேன். எதுக்குன்னா கொஞ்சம் நல்ல கலர் வரும். இந்த ஹோட்டல்லாம் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த கலர் வரத்துக்காக வச்சுருக்கேன். அதில் இந்த பீட்ரூட் போட்டது தெரியாது. இதெல்லாம் காய்கறி இப்படி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு வந்து தக்காளி, அப்புறம் வந்து உப்பு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு மிளகாப்பொடி. இந்த பாவ் பாஜி பொடியில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம், அந்த இந்த பாவ் பாஜி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சதையும் போட்டுட்டு பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக பண்ணுறது. அதுலேயே பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், நல்லா ஒரு ஹோட்டல் மாதிரியே இருக்கும். அது வேணுங்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். மசாலா வந்து பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிற வெங்காயம் சாப்பிடுவோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டை போட்டுக்கலாம். இதில் ஆட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வந்து வெங்காயம் பூண்டு கடையில் இருக்கும். மிச்சப்படி நம்ம வெங்காயம் பூண்டு பதில் ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சுருக்கோம்? வெங்காயம் பூண்டே வேண்டாங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். இஞ்சி பச்சை மிளகாய். ஆமாம், அந்த ஒரு அந்த வரத்துக்கு வந்து எலுமிச்சை தக்காளி நல்லா வதக்கும் போது அது வந்து ஒரு வந்துடும் நம்மளுக்கு. அப்படி வெங்காயம் போடுறதா இருந்தால் இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா? ஆமாம், இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நல்ல கொஸ்டின் இல்லை அது? நல்ல கொஸ்டின். ஓகே. ஸோ இது பார்க்க எலுமிச்சை மிளகாய் லாஸ்ட்டில் எலுமிச்சை கொஞ்சம் புழியணும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் லேசாக புழியணும். ஒரே எலுமிச்சை வச்சுருக்கேன். ஓகே. காய்கறி வந்து நான் வந்து இதான் வச்சுருக்கேன். வேணும்னா அவவா நூறுக்கோல் இது மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். அவவா என்னென்ன சாப்பிட பிடிக்குமோ எல்லாம் போட்டுக்கலாம். என்ன காய் போட்டு இப்போ இந்த காய் நல்லா கிடைக்கிற டயத்தில் நிறைய போட்டு விட்டுடலாம் கொஞ்சம். இந்த மசாலா பண்ணி வச்சுக்கலாமா? மசாலா பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிடிச்சா சப்பாத்தி சாப்பிட்னா இது வந்து பாவ் பாஜி மசாலா. இந்த பாவ் பாஜி பவுடர் போடுறதுனால பாவ் பாஜி மசாலா. இந்த பாவ் பாஜி பவுடர் அப்புறமா இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு. எத்தனை நாள் வச்சுக்கலாம் அதை? ஒரு நாள் தான். சாதாரண கூட்டு சாம்பார் வருது அதுவும். அப்படியா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கிறேன். ஓகே. இது வேக வச்சுருக்கியா? ஆமாம், அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டிருக்கேன். தனியாக வேக வச்சுருப்பேன். இதில் வந்து பட்டாணி போட்டிருக்கேன். இதில் பட்டாணி அதில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் வந்து காலிஃப்ளவர் எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பீட்ரூட் வந்து வேணும் பிடிக்கல வேண்டாம்னா போட வேண்டாம். அப்புறம் வந்து இந்த இது கேரட்டு. இப்போ இந்த சீசன் எல்லா காயும் கிடைக்கும் போது எல்லா காயும் போடலாம். இந்த பாவ் பாஜி வந்து பசங்களுக்கு பிடிக்கிறதுனால என்ன சாப்பிட்ருவா. குடமிளகா, ஈவன் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கூட அதில் போட்டுருவேன் நான். ஓகே. எல்லாம் ஒன்றா நன்னா வேகட்டும். ஆமாம், இந்த சைடில் வந்து தனியாக வச்சுருக்கேன். ஒன்றா போடலாம். நறுக்கி தோல் சீச்சிட்டு அதையும் ஒன்றா போட்டு வச்சுக்கலாம். இதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வேணா கூட குக்கரில் கூட வச்சுக்கலாம். தான் இந்த காய்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பு, அதுமாரி உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுறேன். ஓகே. இதில் இந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் தக்காளி என்ன பண்ணணும், நல்லா நைஸாக தனியாக வதக்கிக்கணும். தக்காளி வதக்கணும். ஓகே. அங்கே டப்பா வச்சுருக்கேன். என்னது இதுவா? இந்த ஜிபிசி இருக்கு இல்லையா, எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த பெருங்காயம் ஃபுல்லாக இது ஒரு செட்டு வாங்கினோன்னு வச்சுக்கேன். நல்லா 1 மாதம் 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு மேலே தாராளமாக வரும். நல்லா தாராளமாக செலவு பண்ணலாம். போன 6 மாதம் வாங்கினா இப்போ திருப்பி வாங்கியிருக்கேன். இதில் எல்லா டைப்பும் எல்லாமே இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, இது வந்து காமிச்சிக்க முன்னாடி கிறிஸ்டல் பாருங்க, கிறிஸ்டல் இது இருக்கும். இந்த கிறிஸ்டல் இதாக இருக்கும். இது வந்து பேஸ்ட்டு. இது எடுக்கும்போதே வாசனை வருது பாருங்க. இது வந்து இந்த பேஸ்ட் பவுடர். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் எல்லாத்துக்கும் வாசனை. இது வந்து பவுடர். இது வந்து இந்த பஷ்மத்துக்குலாம் யூஸ் பண்ணேன். நல்லா பஷ்ம சாம்பார் இருந்தால் கூட கட்டி பாருங்க. இது கூட இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது மொத்தமாக வாங்கினா இது 6 மாதம் 7 மாதத்துக்கு தாராளமாக வரும். அதை வாங்கிடுவேன். ஓகே. ஸோ இது போட்டுட்டேன் இல்லையா. இந்த பெருங்காயம் வந்து லிங்க் கொடுங்க, வேணுங்கிற வாங்கிப்பா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதில் வந்து தக்காளி போடணும். அதுக்கு வந்து இந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு 2 பீஸ் வெண்ணெயை போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணணும்.
தக்காளி வேகும் போது உப்பு மஞ்சப்பொடியும் மிளகாத்தூள் ஆமாம் அது எப்படியே ஆயிட்டு 4 ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆட்டம். ஓகே இந்த தடவை நல்லா வெந்திருக்கு வேகட்டும். இந்த பட்டாணி வந்தது அதையும் போட்டுறேன். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் இல்லை அதையும் போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டும் நல்லா இதாகிடுமா? எல்லாம் இதாகிடும். இப்போ கலர் வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கணும். அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டோம்னா தெரியக்கூடாது. இந்த பட்டாணிலாம் ஒன்றும் தெரியக்கூடாது. ஓகே நான் இது பண்ணிக்கிறேன். தக்காளி இதாக இருக்கு இல்லையா அதை விட்டுருவேன். ரொம்ப தக்காளி நான் மசிக்கல போகிறோம் கரெக்டாக இருக்கும். அதான் ரொம்ப ரொம்ப வச்சு அது மாதிரி நல்லா இருக்காது. அப்புறம் வந்து இந்த பாவ் பாஜி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த பாவ் பாஜி பவுடர் இருக்குல்ல இது என்னது ஆக்சுவலி? இது மசாலா பொடி கரம் மசாலா பொடி பண்ணி காமிச்சிருக்கோம்ல நம்ம. அதில் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் மாதிரி இதை நான் பண்ணி திருப்பி பண்ணி போடுவோம். வீடியோ போடுவோம். அது வாட்டி காலியாட்டம் அது பண்ணினா ஒரு 6 மாதத்துக்கு வரும் தாராளமாக. நம்ம இந்த கரம் மசாலா பவுடர் நம்ம போட்டுருக்கோம்ல? போட்டிருக்கோம். ஓகே அதே தான் அது அதே தான். ஆனால் பாபாஜி கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணணும். அதான் இந்த வாசனை அந்த பாபாஜி வாசனை தான். நல்லா தாராளமாக வெண்ணெய் போட்டுக்கலாம். இது இருக்கு இல்லையா 2 பிச்சு தான் அப்படியே வச்சுருங்க. அது பாட்டு ஆகிட்டு கொஞ்சம் நார்மல் ரோஸ் பண்ண மாட்டேங்க. இது பாருங்க இதுவும் ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். சில பேர் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா இது கொஞ்சம் போட்டுட்டு பண்ணால் கொஞ்சம் ரெட் கலரில் வரும். இல்லைன்னா முக்காசி பெங்களூரில் இப்படி தான் கிடைக்கும். அப்படியே இது பண்ணும்போது அமர்க்கலமாக இருக்கேன் இந்த மசாலா. ஆமாம் ஆமாம். இந்த நிமிஷம் எடுத்து போயிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போயிடலாம். ஓகே எந்த ஒரு மசாலா எந்த ரெசிபியாலும் எனக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஆசம். லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது எது அவளுக்கு டேஸ்ட் எப்படி வேணுமோ அது போட்டுக்கலாம். இன்னும் புளிப்பு ஜாஸ்தியாக வேணால் இன்னும் ஒரு முடி போட்டுக்கலாம். ஓகே போட்டுட்டேன். மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி அதுவும் ஆயிடுத்து பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் போடலாம்ல? போடுவேன் இப்போ. ஓகே அவ்வளோதான். இப்போ இதில் சர்வ் பண்ணிடுவேன். இல்லை போடுமா அப்படியே சர்வ் பண்ணுவேன். அப்படியே சர்வ் பண்ணிடலாம். மணக்கும் மசாலா மயக்கும் மசாலா செய்த மாமிக்கு மிக்க நன்றி. இல்லை மாலை வருதுக்கா? அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதான். ஆசம் ஜிஸ் தேங்க்ஸ். ஓகே.